தற்போதைய அண்மை செய்தி. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நிச்சயமாக தொடர் கனமழை காரணமாக நன்னிலம் பகுதியில் சுமார் 300 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் சுமார் 3,50,000 ஏக்கர் அளவிற்கு சம்பா தாளடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று காலை முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நன்னிலம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் நடப்பு பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்ட சுமார் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகியுள்ளனர். நன்னிலம் அருகே மண்கொண்டாமூலை பகுதியில் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டதால் 500 ஏக்கர் தண்ணீர் மூழ்கி சம்பா நெற்பயிர் முழுவதும் சேதமடைந்துள்ளது. நன்னிலம் அருகே மண்கொண்டான் மூலை கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக தான் வாய்க்கால் உடைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக கரை சீரமைக்கப்பட்டு நிலையிலும் தற்போது பெய்து வரும் தொடர் கனமழையால் வாய்க்கால் கரை உடைக்கப்பட்டுள்ளது. அதம்பர், நெம்மதி, ஆலங்குடி உள்ளிட்ட கிராமங்களும் சுமார் 50 நாட்களுக்கு மேலாக வளர்ந்த சம்பா நெற்பயிர்களும் தண்ணீர் மூழ்கியது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தண்ணீரை வழியே வைக்கவும் தூரித நடவடிக்கை எடுக்கவும் என விவசாயிகள் தரப்பில் தகவல் தெரிவித்தன. இருப்பினும் பாசனம், ஆறு, வாய்க்கால் மற்றும் வடிகால் மாவட்ட நிர்வாகம் முறையாக தூர்வாரும் பணியை திட்டமிட்டு மேற்கொண்டால் மட்டுமேதான் நெற்பயிர்களை காப்பாற்ற முடியும். விளைநிலங்களில் உள்ள மழை நீரானது வடியாமல் தேங்குகிறது. விவசாயிகளின் பிரதான கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் அதற்குரிய அமைச்சரும் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ராதிகா, உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அந்த தகவலை கூறியிருக்கிறீர்கள். நன்றி சரவணன்.